அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு 2-3 நாட்களாக தொடர்ந்து நிறைய கபடியில் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம வேர்ல்டு கப்பில் விளையாடக்கூடிய அடுத்த மாதம் நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் விளையாடக்கூடிய இந்திய அணியோட 25 பேர் கொண்ட பட்டியல், அதாவது செகண்ட் கேம்ப் அறிவிச்சிருக்காங்க. அந்த 25 பேர் பட்டியலில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பவித்ரா அவர்களும் இடம் பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதில் ஒரு வருத்தமான இது என்னென்னா, கார்த்திக் அவர்களுக்கு நிச்சயம் இதோட இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. கார்த்திக் அவர்களுக்கு இந்த முறை இதில் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இந்திய அணி சீருடையிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொருவர் கண்டிப்பாக இந்திய அணியில் இடம் பிடிச்சி நம்ம தமிழகத்திற்காக பெருமை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. கார்த்திக் அவர் ரசிகர்களுக்கு பெரிய என்ன சொல்கிற வருத்தம் தான். இதில் நிறைய எதிர்பார்ப்போட போன ஒரு இதில் அவங்களுக்கு இல்லாமல் போனது. ஆனால் அங்கே இருக்கிற ரைடரில் கார்த்திகா எந்த வகையிலையும் சடிச்சு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே. ஆனால் நம்ம 17 வயசு அவங்களுக்கு தங்கி ஆகுது. இருந்தாலும் அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அது என்ன நினச்சி தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அடுத்த அண்டர் 18 கேட்டகரி நினச்சில மேட்ச்சு அந்த அப்டேட்டும் வந்திருக்கு. அதில் தமிழ்நாடு சேர்ந்த ஆண்கள் பிரிவில் 2 பேருக்கு கேம்புக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தயாநிதி மாறன் மற்றும் அபினேஷ் ஆகிய இருவருக்கும் அண்டர் 18 கேட்டகரியில் பசங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கேம்புக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெண்கள் பிரிவிலையும் கார்த்திகா, காவியா, சிந்திஜா ஆகிய 3 பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். கடுமையாக முயற்சி பண்ணி இந்த முறை அண்டர் 18 கேட்டகரியில் நிச்சயமாக இடம் பெறணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட சேர்த்து நானும் காத்துட்ருக்கேன். 3 பேருமே செலக்ட் ஆகணும், எல்லாருமே இந்திய அணியில் விளையாடணும் அப்படின்றதான் ரசிகர்களாகிய உங்களுடையும் என்னுடைய எதிர்பார்ப்பு கூட அது நடக்கணும் அப்படின்றதான் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். எனவே இந்த 2-3 அப்டேட் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கபடியில் கொடுத்து இந்த தகவலாம் உங்களோட பகிர்ந்து பெருமகிழ்ச்சி இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் உங்களை சந்தனக்காற்று ஜனநாயக சரித்திர நடை.